பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்களே, அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தாமே நம்முடைய சுதந்திரத்தின் அச்சரமாக இருக்கிறார் என்று பவுல் எபேசியர் 1:13-14 சொல்கிறார். இது எங்க நடந்திருக்குன்னா, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்களை நீங்க குறிச்சுக்கிட்டா, அங்க பவுல் எபேசு சபையாரை முதல் முறையாக சந்திக்கும் பொழுது நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீர்களா என்று கேட்கிறார். ஆனா அவங்க சொல்றாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாங்க கேள்விப்படவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பெந்தகோஸ்தே நாள் வந்து பல ஆண்டுகளாக ஆனதுக்கு பிறகும் கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் கேள்விப்படவே இல்லை என்று சொல்கிறார்கள். உடனே பவுல், நீங்க எந்த ஞான ஸ்நானத்தை பெற்றீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞான ஸ்நானத்தை தான் பெற்றிருக்கிறோம். அதற்கு பிறகு பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவங்க மேல் கை வைக்கும் பொழுது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்கள்ல நாம் பார்க்கலாம். அப்ப பரிசுத்தாவி பெறாத விசுவாசிகள் கூட இருக்கிறாங்க. சத்திய வசனத்தை கேட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் கூட எடுக்காம சபைக்கு போகக்கூடிய இடத்துல, வசனத்தை கேட்கக்கூடிய இடத்துல, சத்தியத்தை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் விசுவாசிகள். ஆனா அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே மீட்கப்பட முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகம் எதற்காக? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவின் அபிஷேகம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நீங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை முத்திரையாக தேவன் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை கிடையாது. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதவர்களுக்கு 1000 வருட அரசாட்சியும் கிடையாது. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதவர்களுக்கு தெய்வீக சுகமும் கிடையாது. ஆனாலும் அவர்கள் விசுவாசிகள் தான். உதாரணத்துக்கு, இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் அருகே 2 கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள். அதுல வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளனை பார்த்து, இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். அவன் ஞானஸ்நானம் பெறவில்லை, ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து இருதயத்திலே விசுவாசித்து அவன் ரட்சிக்கப்பட்டான். அவனும் ஒரு விசுவாசி தான். ஆனா பரிசுத்தாவின் முத்திரை அவனுக்கு இல்லாதபடினாலே இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையிலே அவன் மீட்கப்பட முடியாது. அதனாலே இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாத விசுவாசிகளுக்கு தான் இந்த சத்தியம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் இன்னும் நீங்க கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிப்பின் செய்தி, நீங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அப்ப நாங்களாம் எடுத்துக்கொள்ளப்படவே முடியாதா அப்படின்றதல்ல. அதுக்கு நீங்க சீக்கிரமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த முத்திரை உங்களுக்கும் போடப்படும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக வைத்திருக்கக்கூடிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு தருவார். அந்த அபிஷேகத்தை கொண்டு அவருடைய வருகையிலே நாம் மீட்கப்படுவோம். God bless you.